நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. நள்ளிரவில் கணவன் மனைவிக்குள் வெடித்த பிரச்சனை. வீட்டில் இருந்து கேட்ட மனைவியின் அடறல் சத்தம். நடுவீட்டில் மார்பகம் பிளக்கப்பட்டும் கழுத்தறுக்கப்பட்டும் சடலமாக கிடந்த மனைவி. கட்டிய மனைவியை கணவனே கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? மிட் நைட்ல நந்தியால் பகுதியில் உள்ள ஒரு வீட்ல இருந்து அலறல் சத்தம் கேட்டிருக்கு. யாரு இந்த நேரத்துல இப்படி கத்துறாங்கன்னு அக்கம் பக்கத்துல உள்ள கிராம மக்கள் எல்லோரும் சாய்நாத் சர்மாவோட வீட்டுக்கு ஓடி போயிருக்காங்க. அப்ப ஸ்ரீஷா உடம்பு ஃபுல்லா ரத்த காயங்களோட கழுத்தறுக்கப்பட்டு உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து இவங்களை கொன்னது யாரு, இவரோட வீட்டுக்காரர் எங்க போயிருக்காருன்னு கிராம மக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. எப்பவும் நைட் நேரத்துல இவங்களோட கணவர் வீட்ல தான் இருப்பாரு, ஆனா இன்னைக்கு எங்க போயிருக்காருன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க கிராம மக்கள். சாய்நாத் தான் கொலையை செஞ்சுட்டு தப்பிச்சு போயிருப்பாரோன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் அவரு எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் அவரோட செல்போன் சிக்னலையும் ட்ரேஸ் பண்ணி விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கிடையில நந்தியாலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன சாய்நாத் சர்மா, நான் தான் என் மனைவிய கழுத்தறுத்து கொன்னுட்டு இப்ப சரணடைய வந்திருக்கேன்னு சொல்லி இருக்காரு. இதனால உடனே சாய்நாத் சர்மாவை தங்களோட கஸ்டடியில எடுத்த போலீஸ் அவர்கிட்ட விசாரணையில இறங்கினாங்க. ஆந்திராவில உள்ள நந்தியால் பகுதியைச் சேர்ந்த சர்மா அப்படிங்கிறவரு அதே ஏரியாவில் உள்ள பிள்ளையார் கோயில்ல பூசாரியா வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. அவருக்கு ஸ்ரீஷாங்கிற மனைவியும் 18 வயசுல ஒரு மகளும் இருக்காங்க. ஸ்ரீஷா ரியல் எஸ்டேட் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. சமீபத்துல ஸ்ரீஷாவுக்கு பக்கத்து ஏரியாவில் உள்ள பெண் ஒருத்தவங்க கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தர்றேன், பேங்க்ல இருந்து கடன்கள் வாங்கி தர்றேன்னு ஏராளமான படிச்ச இளைஞர்கள் இளம் பெண்கள் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் வாங்கியிருக்காங்கன்னு கூறப்படுது. ஆனா பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த இளைஞர்களுக்கு வேலை வாங்கி தராம ஏமாத்தி அலை கழிச்சிட்டு இருந்திருக்காங்க ஸ்ரீஷா. இந்த விஷயம் எதுவுமே சாய்நாத் சர்மாவுக்கு தெரியாம இருந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ரீஷா கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தவங்க அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. சார், உங்க மனைவி கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தர்றேன்னு எங்க கிட்ட இருந்து லட்சக்கணக்கில் பணம் வாங்கி இருக்காங்க, ஆனா இதுவரைக்கும் வேலையும் வாங்கி தரல, கொடுத்த பணத்தையும் திருப்பி தரலன்னு கேட்டிருக்காங்க. என் மனைவி அப்படியெல்லாம் யாரையும் ஏமாத்த மாட்டா, நீங்க வீடு மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சாய்நாத் சர்மா. நாங்க கரெக்டான வீட்டுக்கு தான் வந்திருக்கோம், முதல்ல உங்க மனைவியை கூப்பிடுங்க, அவங்க கிட்ட விசாரிச்சுக்கிறோம்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க. இதனால அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே சர்மாவோட வீட்டுக்கு முன்னாடி கூடி அந்த இளைஞர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு இத பத்தி மனைவி ஸ்ரீஷா கிட்ட கேட்டிருக்காரு சாய்நாத். யார்கிட்ட இருந்து பணம் வாங்கின, இதுவரைக்கும் எவ்வளவு பணம் வாங்கி இருக்கேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஸ்ரீஷா 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் வாங்கி இருக்கேன்னு சொல்லி கொண்ட தூக்கி போட்டிருக்காங்க. அதை கேட்டு ஷாக்கான கணவன் உடனே அவங்களோட செல்போனை வாங்கி ஸ்ரீஷாவோட அக்கவுண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணி இருக்காரு. அப்ப யதார்த்தமா வாட்ஸ்ஆப்பையும் செக் பண்ணி இருக்காரு. அதுல ஸ்ரீஷா ஏகப்பட்ட ஆண்களோட கொஞ்சி குழாவி பேசி இருந்ததை பார்த்து கடும் கோபத்துக்கு உள்ளாக்கி இருக்காரு. யாரு இவங்க, எதுக்கு இவங்க கிட்ட இப்படி பேசிட்டு இருக்குன்னு மனைவி கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்க கிட்ட அப்படிதான் பேசுவேன், என் கடனை நானே அடைச்சுக்கிறேன், என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு கோபமா பேசியிருக்காங்க. எத்தனை பிரச்சனையை இழுத்து வச்சுட்டு என்னைய வேற எதிர்த்து பேசுறியான்னு கோபமான சாய்நாத் வீட்ல இருந்த கத்தியை எடுத்து மனைவியோட மார்பகத்திலேயே பல முறை சரமாரியா குத்தி இருக்காரு. இதுல நிலை குலைஞ்ச ஸ்ரீஷா சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பவும் ஆத்திரம் தீராத சாய்நாத் கத்தியை எடுத்து ஸ்ரீஷாவோட கழுத்தை அறுத்து துடிக்க துடிக்க கொன்னு இருக்காரு.
அடுத்து அங்கிருந்து தப்பிச்சு ஓடின சாய்நாத் பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்ச நிலையில அவரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்காங்க. மாலை நேரத்தில் வீட்டில் தனியாக இருந்த பெண் முகமூடி அணிந்தபடி திடீரென வீட்டிற்குள் நுழைந்த மர்ம இளைஞர். 50 வயது மதிக்கத்தக்க பெண்ணை இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூரம். தனியாக இருந்த பெண்ணை இளைஞர் கொலை செய்தது ஏன்? வீட்டிற்குள் இருந்து உதவி செய்த மற்றொரு இளைஞர் யார்? பின்னணி என்ன? நைட்டு 9 மணி இருக்கும். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்காரு ராகேஷ் அகர்வால். அப்ப வீட்டின் உள்பக்கமா கதவு பூட்டி கிடந்திருக்கு. ரொம்ப நேரமா கதவை தட்டி இருக்காரு ராகேஷ். ஆனா யாருமே கதவை திறக்கல. ரேணு, நான் வந்துட்டேன், சீக்கிரமா கதவை திறன்னு தன்னோட மனைவியை கூப்பிட்டிருக்காரு. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு சப்தமும் வரல. இதனால சந்தேகம் அடைஞ்ச கணவன் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை உதவிக்கு கூப்பிட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்திருக்காரு. அப்ப மனைவி கத்தி குத்து காயங்களோட ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்காங்க. சடலத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ராகேஷ், உன்னை யாரு கொலை பண்ணதுன்னு சொல்லி மனைவியோட சடலத்தை கட்டி பிடிச்சு அழுது இருக்காரு. இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. ரேணு உயிரிழந்த விஷயம் அபார்ட்மெண்ட் ஃபுல்லா காட்டு தீ போல பரவி இருக்கு. இதனால ஒட்டுமொத்த மக்களும் ரேணுவோட வீட்டுக்கு முன்னாடி குவிஞ்சிருக்காங்க. ரேணு எப்படி உயிரிழந்தாங்க, அடையாளம் தெரியாத ஆட்களோட நடமாட்டம் இந்த ஏரியாவில் இருந்துதான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பொதுமக்கள் சந்தேகப்படுற மாதிரி நாங்க யாரையும் பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து கொலையாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மொத்த சிசிடிவிகளையும் வாட்ச் பண்ணியிருக்காங்க போலீஸ். அதுல லிஃப்ட் வழியா 2 இளைஞர்கள் தப்பிச்சு போன காட்சி பதிவாகி இருந்துச்சு. உடனே அந்த சிசிடிவி காட்சிகளை வச்சு தப்பிச்சு போன இளைஞர்கள் யாரு, ரேணு தனியா இருந்த விஷயம் அந்த இளைஞர்களுக்கு எப்படி தெரிஞ்சது, எப்படி ரேணுவோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க அப்படிங்கிற மொத்த டீடைலையும் தேட ஆரம்பிச்சாங்க. குக்கட்பள்ளி பகுதியில் உள்ள அபார்ட்மெண்ட்ல ராகேஷ் ரேணு தம்பதி வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் இருக்கான். ராகேஷ் பக்கத்துல உள்ள பிரைவேட் கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருக்காரு. சமீபத்துல இவங்க வீட்ல ஜார்க்கண்ட் சேர்ந்த ஹர்ஷ்ங்கிற இளைஞர் வீட்டு வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ராகேஷுக்கு ரொம்ப விசுவாசமானவராவோ நம்பிக்கைக்கு உரியவராவோ இருந்திருக்காரு ஹர்ஷ். ராகேஷ் காலையில வேலைக்கு போனா நைட்டு தான் வீடு திரும்புவாராம். இவரோட மகனும் பிசினஸ் விஷயமா அடிக்கடி வெளியில போயிருவார்னு சொல்லப்படுது. இதனால ரேணுவும் வேலை பார்க்கிற ஹர்ஷும் வீட்ல தனியா இருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு ரேணு சமையல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப திடீர்னு பெட்ரூம்ல இருந்த பீரோவை யாரோ திறக்கிற சத்தம் கேட்டிருக்கு. உடனே பெட்ரூமுக்கு ஓடி போயிருக்காங்க ரேணு. அப்ப ரூம்ல ஹர்ஷும் வீட்டோட மொட்டை மாடி வழியா வந்த அவனோட நண்பன் ரோஷனும் பணத்தை திருடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்து கோபமான ரேணு, என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டு உப்ப தின்னுட்டு இங்கேயே பணத்தை திருடுவன்னு கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை கத்தி கூப்பிட்டு இருக்காங்க. அப்போ ரேணுவை சரமாரியா தாக்குன ஹர்ஷும் ரோஷனும் அவங்கள கீழே தள்ளி கை கால்களை கட்டி போட்டிருக்காங்க. அடுத்து கிச்சன்ல இருந்த குக்கரை எடுத்துட்டு வந்து ரேணுவோட தலையிலேயே ஓங்கி அடிச்சு அவங்கள நிலைக்குலைய வச்சிருக்காங்க. இவனை உயிரோடு விட்டு வச்சா நம்மள போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவான்னு நினைச்ச 2 பேருமே கத்திய வச்சு ரேணுவை குத்தி இருக்காங்க. இதுல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த ரேணு சம்பவ இடத்திலேயே துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாங்க. அடுத்து ரேணு கழுத்துல இருந்த நகைகள், பீரோவில் இருந்த பணம்னு எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு தப்பிச்சு ஓடி இருக்காங்க. கொள்ளையர்கள் ஜார்க்கண்டுக்கு தப்பிச்சு போயிருப்பாங்களாங்கிற கோணத்திலையும் போலீசார் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றாக அமர்ந்து மது அருந்திய நண்பர்கள். திடீரென நண்பர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம். அடுத்த சில மணி நேரங்களில் நடந்த பயங்கரம். பாலத்திற்கு அடியில் கூலி தொழிலாளியின் தலை துண்டாகி கிடந்ததால் அதிர்ச்சி. கூலி தொழிலாளியை வெட்டி போட்டுவிட்டு தப்பி ஓடிய கொலையாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன?
தென்னந்தோப்பு வழியா பொதுமக்கள் சில பேரு தங்களோட தோட்டத்து வேலைக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப தோப்புக்கு நடுவுல தலையில்லாத முண்டம் ரத்த வெள்ளத்துல கிடந்துச்சு. இத பார்த்து பதற்றமடைஞ்ச கிராம மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் உயிரிழந்து கிடக்கிறது யாரு என்னன்னு கேட்டு இருக்காங்க. அதுக்கு அவரு இதே ஊரை சேர்ந்த சிவக்குமார்னு சொன்ன கிராம மக்கள் 3 நாட்களுக்கு முன்னாடி கூட நல்லா தான் சுத்திக்கிட்டு இருந்தான், இப்ப இவனை யாரு கொலை பண்ணி போட்டதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து கொலை செய்யப்பட்டவரோட தலை எங்க கிடக்குதுன்னு போலீஸ் தேட ஆரம்பிச்சாங்க. அப்போ 1 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஒரு ஆற்று பாலத்துக்கு கீழே தலை கிடந்திருக்கு. உடனே அங்க போன போலீஸ் தலையை மீட்டு சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. இதுக்கிடையில அதே ஊரை சேர்ந்த ஒருத்தர் போலீஸ் கிட்ட, சார், சிவக்குமார், கண்ணன், சூர்யான்னு 3 பேரும் ஒன்னா உட்காந்து மது குடிச்சாங்க, அத நான் என் 2 கண்ணால பார்த்தேன்னு சொல்லி இருக்காரு. ஊர்க்காரர் சொன்ன தகவலை வச்சு போலீஸ் கண்ணனையும் சூர்யாவையும் வலை வீசி தேட ஆரம்பிச்சாங்க. அதுக்காக முதல்ல அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை எல்லாத்தையும் எடுத்து ஆய்வு செஞ்சாங்க. அப்ப கண்ணனும் சூர்யாவும் வக்கம்பட்டி கிராம வழியா நடந்து போன காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. அதுக்கடுத்து 2 பேரோட செல்போன் சிக்னலை வச்சு அதே ஏரியாவில் உள்ள வீட்டுல பதுங்கி இருந்த கண்ணனையும் சூர்யாவையும் பிடிச்சு விசாரணையில இறங்குனாங்க. மைக்கேல் பட்டியை சேர்ந்த 38 வயசான சிவக்குமார் கூலி தொழிலாளியா வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. இவருக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லப்படுது. தாய் தந்தையோட அரவணைப்புல தான் இவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மது போதைக்கு அடிமையான சிவக்குமார் வேண்டாத சேர்க்கையினால சரியா வேலைக்கு போகாம ஊதாரியா ஊர் சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. இவரும் கண்ணன், சூர்யான்னு 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அடிக்கடி ஒன்னா உட்காந்து மது குடிக்கிறது, ஊர் சுத்துறதுன்னு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஒன்னா உட்காந்து மது குடிக்கும் போது மது போதையில இவங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனையும் வரும்னு சொல்லப்படுது. சம்பவத்தன்னைக்கு நைட்டு கண்ணன், சிவக்குமார், சூர்யான்னு 3 பேரும் தென்னந்தோப்புல உட்கார்ந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப 3 பேருக்கும் போதை உச்சத்துல ஏறி இருக்கு. அந்த நேரத்துல சிவக்குமாருக்கும் கண்ணனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சிவக்குமார் கண்ணனை பத்தியும் அவரோட குடும்பத்தை பத்தியும் தொடர்ந்து அவதூறா பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. டேய், அமைதியா இரு, உனக்கு ரொம்ப போதை ஏறிடுச்சு, ஒழுங்கா வீட்டுக்கு போ, இல்லன்னா ஏதாவது பிரச்சனை ஆகிட போதுன்னு சொல்லி இருக்காரு கண்ணன். இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில பேசுறதா இருந்தா ஒழுங்கா வீட்டுக்கு போயிருன்னு சூர்யாவும் சிவக்குமாரை கண்டிச்சிருக்காரு. ஆனா நண்பர்களோட பேச்ச மதிக்காத சிவக்குமார் கண்ணனோட தாய ஆபாச வார்த்தைகளால திட்டி இருக்காரு. இதனால கடும் கோபமான கண்ணன் கீழே கிடந்த கல்லை எடுத்து சிவக்குமாரோட தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்காரு. கூட இருந்த சூர்யாவும் சிவக்குமார சரமாரியா தாக்கி இருக்காரு. இதுல நிலை குலைஞ்ச சிவக்குமார் சம்பவ இடத்திலேயே துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாரு. ஆனா அப்பவும் ஆத்திரம் தீராத அந்த 2 பேரும் சிவக்குமாரோட தலைய துண்டாக்கி பக்கத்துல உள்ள ஆத்து பாலத்துக்கு கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்து கொலையாளிகளோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணியும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணியும் பக்கத்து கிராமத்துல பதுங்கி இருந்த கண்ணன், சூர்யாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கடந்த மாதம் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சொந்த சித்தப்பாவே ஆட்களை வைத்து வெட்டி கொலை செய்த பயங்கரம். கொலை தொடர்பாக ஏற்கனவே 17 பேர் கைது. மலேசியாவில் பதுங்கியிருந்த சித்தப்பாவின் மகன் திருச்சி ஏர்போர்ட்டில் சித்தப்பாவின் மகனை மடக்கி பிடித்து கைது செய்த போலீசார். பின்னணி என்ன? தாராபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. தேன்மலர் ஸ்கூல் பக்கத்துல ஒரு சடலம் கிடக்குது, வந்து மீட்டுக்கோங்க, வெட்டி கொன்னதே நாங்க தான்னு தெனாவிட்டா சொல்லியிருக்காரு எதிர்முனையில பேசின நபர். அடுத்து அந்த செல்போன் எண்ணும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் அங்க வந்த போலீசார் தலையில அரிவாள் வெட்டுப்பட்டு கிடந்த ஒரு ஆண் சடலத்தை மீட்டதோட பள்ளிக்கு பக்கத்துல உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளையும் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்ப பைக்ல ஒருத்தர் வர்றதும் 10 பேர் கொண்ட கும்பல் வழிமறிச்சு பைக்ல வந்த நபரை வெற்ற காட்சியும் பதிவாகி இருந்துச்சு.
அந்த கும்பல் யாருன்னு ஒரு புறம் போலீசார் விசாரணையில இறங்க, மறுபுறம் போலீஸ் ஸ்டேஷன்ல தேன்மலர் மெட்ரிகுலேஷன் பள்ளியோட தாளாளர் தண்டபாணி, நாட்டுதுரை, ராம், சுந்தரன், நாகராஜ்னு 6 பேர் சரண்டர் ஆகி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கொலை செய்யப்பட்டது யாரு, எதுக்காக கொலை செஞ்சாங்க, தேன்மலர் மெட்ரிகுலேஷன் பள்ளியோட தாளாளர் தண்டபாணிக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம்னு எல்லாத்துக்குமே விடை கிடைச்சது. திருப்பூர் ராதாபுரத்தை சேர்ந்தவர் முன்னாள் ராணுவ அதிகாரி லிங்கசாமி. இவரோட மகன் முருகானந்தம் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞரா இருந்திருக்காரு. அவர் வழக்கறிஞரா ஆனதுக்கு பின்னால சட்டம் படிக்கிற ஆர்வமோ அல்லது வாதாடி பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஆசையோ இல்ல. தேன்மலர் மெட்ரிகுலேஷன் பள்ளி தாளாளரா இருக்கிற தன்னோட சித்தப்பா தண்டபாணிக்கு சரியான பாடம் கற்பிக்கணும், கூடவே அவரை ஆட்டி படைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இருந்திருக்கு. முருகானந்தத்தோட அப்பா லிங்கசாமி 25 வருஷத்துக்கு முன்னால ராணுவத்துல பணியில இருந்தப்ப சம்பளம் வாங்கினதும் தன்னோட தம்பி தண்டபாணிக்கு தான் பணத்தை அனுப்புவாராம். குறைஞ்ச விலையில நிலங்கள் கிடைச்சா வாங்கி போடு, ஊருக்கு வந்தப்புறம் அந்த நிலத்துல ஸ்கூலோ வணிக வளாகமோ கட்டி எதிர்காலத்துல பொழைச்சிக்கலாம்னு சொல்லி இருக்காரு. அண்ணன் பேச்சு மீறாம சொன்னபடியே நிலத்தையும் வாங்கி போட்டிருக்காரு தண்டபாணி. ஆனா அதுலதான் பிரச்சனையே ஆரம்பமாகி இருக்கு. அண்ணா அனுப்பின பணம் லம்பா சேர்ந்ததும் ஏக்கர் கணக்குல நிலத்தை வாங்கின தண்டபாணி நிலத்தை தன்னோட பேர்லயும் தன்னோட மனைவி பேர்லயுமே வாங்கி இருக்காரு. லிங்கசாமிக்கு அவரோட பிள்ளைங்க கூட அப்ப சிறு வயது அப்படிங்கிறதுனால அப்பா அனுப்புற பணத்தை பத்தியோ அந்த பணத்துல நிலம் வாங்கி போட சொன்ன விவரமோ தெரியல. இதுக்கு மத்தியில ராணுவத்திலிருந்து ரிட்டையர்ட் ஆகி சொந்த ஊருக்கு வந்திருக்காரு லிங்கசாமி. சில நாள் கழிச்சு தம்பி தண்டபாணி கிட்ட நில பத்திரங்களை எல்லாம் எடுத்து காட்டு, ஏதாவது பில்டிங் கட்டுற வேலையில இறங்கலாம்னு கேட்டிருக்காரு லிங்கசாமி. அந்த பத்திரங்களை காட்டாம கொஞ்ச நாள் சாக்கு போக்கு சொன்ன தண்டபாணி அடுத்து வேற வழி இல்லாம பத்திரங்களை அண்ணன்கிட்ட எடுத்து காட்டி இருக்காரு. அப்போதான் தம்பி எந்த சொத்தையுமே அண்ணி பேர்லயோ அண்ணன் பிள்ளைகள் பேர்லயோ வாங்கல அப்படிங்கிற விவரமே லிங்கசாமிக்கு தெரிஞ்சிருக்கு. அத பார்த்து டென்ஷனான லிங்கசாமி, ஒன்னோ ரெண்டோ உன் பேர்ல வாங்கினா பரவாயில்ல, வாங்கின எல்லா சொத்தையுமே எப்படி உன் பேர்லயோ உன் மனைவி பேர்லயோ வாங்கின? நான் தான் ராணுவத்துல இருந்தேன், ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நேர்ல வர முடியாது, என் மனைவி பேர்ல வாங்கி இருக்கலாமேன்னு கேட்டதோட எல்லா சொத்தையும் என் பேருக்கு உடனே மாத்தி கொடுன்னு கேட்டிருக்காரு. சரின்னு தலையாட்டிட்டு தண்டபாணி நாட்களை தான் இழுத்து கடத்தினாரே தவிர சொத்துக்களை அண்ணன் பேர்ல மாத்தி கொடுக்கறதுக்கான எந்த அறிகுறியுமே தெரியல. அதனால இன்னும் கடுப்பான லிங்கசாமி தம்பிக்கு அழுத்தம் கொடுத்திருக்காரு. அதனால ஆத்திரமான தண்டபாணி எந்த சொத்தையும் மாத்தி கொடுக்க முடியாது, உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்னு மிரட்டி இருக்காரு. தம்பி இப்படி குறுக்க திரும்புவான்னு எதிர்பார்க்காத லிங்கசாமி உன் மேல கேஸ் போடுவேன்னு சொல்லி இருக்காரு. சொந்த அண்ணனை விட சொத்தை நேசிச்ச தண்டபாணி லிங்கசாமிய தீர்த்து கட்ட பிளான் போட்டிருக்காரு. அந்த பிளான் படி காங்கேயம் வட்டமலை ஆற்று பாலத்துக்கு கீழே அண்ணனை தம்பி அறிவாளால வெட்டி கொலை செஞ்சதாவும் போதிய சாட்சியம் இல்லைன்னு சொல்லி அவரை நீதிமன்றம் விடுதலை செஞ்சதாவும் தெரியுது. சித்தப்பாவுக்கும் அப்பாவுக்கும் இருந்த சொத்து தகராறு, அதனால நடந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையால நடந்த கொலைன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட முருகானந்தம் இழந்த சொத்தை எல்லாம் மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக வழக்கறிஞருக்கு படிச்சிருக்காரு. அண்ணன் மகன் தான் கிட்ட இருந்த சொத்தை பறிக்கிறதுக்காகவே வக்கீலுக்கு படிக்கிறான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட தண்டபாணி அந்த சொத்தையெல்லாம் காப்பாத்துறதுக்காகவே தான் மகனையும் வக்கீலுக்கு படிக்க வச்சிருக்காரு. இதுக்கு மத்தியில தாராபுரம் நகராட்சி மத்திய பேருந்து நிலையத்துக்கு எதிரில் உள்ள தன்னோட தேன்மலர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ரூல்ஸை மீறி 4 மாடி கட்டடம் கட்டி இருக்காரு தண்டபாணி. அங்க 3 மாடிக்கு மேல கட்டக்கூடாதுன்னு அதிகாரிகள் சொல்லியும் கூட அதையும் மீறி பில்டிங் கட்டி இருக்கிறதா கோர்ட்ல வழக்கு தொடர்ந்திருக்காரு முருகானந்தம். அதனால தண்டபாணியோட பில்டிங்ல 4வது மாடிய அதிகாரிகள் இடிச்சிட்டாங்க. அதோட பள்ளியில் இருந்த கொஞ்ச தூரத்திலேயே தண்டபாணிக்கு ஒரு காம்ப்ளெக்ஸும் இருக்குது. அதுவும் தன்னோட அப்பா உழைப்பினால வாங்கின நிலம்தானே அப்படின்னு நினைச்ச முருகானந்தம் அந்த காம்ப்ளெக்ஸ்ல குறிப்பிட்ட இடம் புறம்போக்கு நிலம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கும் ஒரு கேஸ போட்டிருக்காரு. இப்படி குடைச்சலுக்கு மேல குடைச்சல் கொடுத்ததுனால முருகானந்தம் மேல தண்டபாணிக்கு ஆத்திரம் அதிகமாயிருக்கு.
எங்க அப்பா உழைப்ப உறிஞ்சிட்டு அவரையும் கொலை செஞ்சுட்டு சொகுசா இருக்கிற உங்க அப்பாவும் நீயும் உசுரோட இருக்கணும்னா எங்க அப்பாவுக்கு சேர வேண்டிய சொத்தை எல்லாம் கொடுத்துருங்கன்னு சித்தப்பா மகனுக்கு போன் பண்ணி பேசியிருக்காரு முருகானந்தம். அதனால இன்னும் ஆத்திரமடைஞ்ச தண்டபாணி அண்ணனை தீர்த்து கட்டின மாதிரி அண்ணன் மகனையும் க்ளோஸ் பண்ண பிளான் போட்டிருக்காரு. அதுக்காக அடியாட்களை ஏற்பாடு பண்ணி கொலை செய்ய வர வச்சிருக்காரு. முருகானந்தம் வழக்கமா வந்து போற வழியை தெரிஞ்சுக்கிட்ட 10 பேர் கொண்ட கும்பல் தேன்மலர் மெட்ரிகுலேஷன் பள்ளி பேருந்திலேயே காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி மதியம் 1 மணிக்கு மேல முருகானந்தமும் பைக்ல வந்திருக்காரு. அப்ப பைக்க வழிமறிச்ச அந்த கும்பல் முருகானந்தத்தோட தலையிலேயே ஓங்கி வெட்டி இருக்காங்க. உடல் பகுதியில ஒரு சிறு கீறல் கூட படாம அளவெடுத்த மாதிரி முகத்தையும் தலையையும் கொத்தி கொன்னு போட்ட அந்த கும்பல் அடுத்து போலீஸுக்கும் போன் பண்ணி தகவல் சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இருக்காங்க. மதுரையைச் சேர்ந்த 6 பேரு ஆம்னி கார்ல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய தண்டபாணியும் சரணடைஞ்சிருக்காரு. கடந்த மாசம் நடந்த இந்த கொலை வழக்கு தொடர்பா மொத்தம் 17 பேரை போலீசார் கைது பண்ணி இருக்காங்க. இந்த கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த தண்டபாணியோட மகன் கார்த்தியையும் கைது பண்ணணும். கொலை தொடர்பா 90 நாட்களுக்குள்ள அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னும் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. அந்த உத்தரவுக்கு பிறகு கார்த்தியை கைது பண்றதுல மும்முரமா இறங்கி இருக்காங்க போலீசார். அப்பாவுக்கு மேல சொத்தை அடைய அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டிருக்காரு கார்த்தி. அதனால அப்பாவுக்கு போன் பண்ணி ஸ்கூல் பில்டிங்கையும் இடிக்க வச்சுட்டான், காம்ப்ளெக்ஸையும் கை வச்சுட்டான், அடுத்து மொத்த சொத்தையும் உருவிடுவான். நீங்க இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு ஆதரவு, உங்க காலத்துக்கு பிறகு என்னைய முருகானந்தம் கொன்னுடுவான், அதுக்கு முன்னால நீங்க அவனோட கதைய முடிச்சிருங்கன்னு அப்பா கிட்ட சொல்லி இருக்காரு கார்த்தி. அதோட கொலைக்கான ஸ்கெட்சையும் போட்டு கொடுத்துட்டு உஷாரா மலேசியாவுக்கு ஓடிட்டாரு கார்த்தி. கொலை நடந்த நேரத்துல தாராபுரத்துல இல்ல வெளிநாட்டுல இருந்தேன் அப்படின்னு வழக்க திசை திருப்புறதுக்காகவே மலேசியாவுக்கு போயிருக்காரு கார்த்தி. ஆனா விசாரணையில கார்த்தியோட மாஸ்டர் பிளானும் தெரிஞ்சதுனால அவரை இந்தியாவுக்கு வர வச்சிருக்காங்க போலீசார். அப்படி வந்தப்பதான் திருச்சி ஏர்போர்ட்ல கார்த்திய கைது பண்ணி தாராபுரத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. சொத்து மேல இருந்த காதல்ல சொந்த அண்ணனையே தண்டபாணி கொலை செஞ்ச மாதிரி மகன் கார்த்தியும் அண்ணன் முருகானந்தத்தை கொல்ல திரிய தூண்டி அப்பாவுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கேன் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காரு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு